வெல்கம் டு ஜஸ்ட் என்ஜாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சூப்பரான சங்கரா மீன் குழம்பு தேன் மாதிரி செய்யலாங்க. நான் 1 கிலோ எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். சின்ன வெங்காயம் ஒரு 15 சாலட் எடுத்துக்கோங்க கழுவி. அடுத்து பூண்டு ஒரு 2 பூண்டு, பச்சை மிளகாய் 3, அடுத்து தனியாத்தூள் 2, அடுத்து உங்களுக்கு மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, அடுத்து உங்களுக்கு காஷ்மீர் மிளகாவும் எடுத்துக்கோங்க. நம்ம சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயமும் நறுக்கி போட்டிருக்கேன். அது ப்ளஸ்ஸு நம்ம மிளகாத்தூள் அந்த 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்திருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூனு. இது எல்லாமே இப்படி அரைச்சி செய்கிறப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அடுத்து மிளகு ஒரு 1/2 டீஸ்பூனு, சோம்பு, அடுத்து மிளகு, ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 15 பல், பூண்டு பாருங்கள் ஒரு 10-15 பல். சாலட் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயத்தில் கூட சொல்லலாம். ஆனால் சின்ன வெங்காயம் எப்போவுமே மீன் குழம்புக்கு ஒரு அருமையான சுவையை தரும். இது பாருங்கள், தனியா ஒரு 3 டீஸ்பூனு. இது எல்லாமே போட்டுருங்க. அடுத்து தக்காளி ஒரு நல்லா பழுத்த தக்காளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளி நான் இதில் போட்டிருக்கேன். 1 கிலோ மீன் செய்ய போகிறோம். இதை அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி பேஸ்ட்டாக இருக்கணும். கொரப்பாக அரைக்காமல் இந்த பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. எல்லாத்தையும் அரைச்சிட்டு வாங்க இப்போ போய் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஒரு அடி கனமான பாத்திரம் வானல்ல நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேங்க. நமக்கு தெரியும் மீன் குழம்புனாவே நல்லெண்ணெய் தான் செம்ம டேஸ்ட்டுன்னிட்டு. இல்லைன்றவங்க நீங்கள் நார்மலான எண்ணெயில் கூட செய்யலாங்க. பாருங்கள், நல்லா கொஞ்சம் அதிகமான எண்ணெயே ஊற்றுங்க. ஏன்னா மீன் குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மறுபடியும் சீரகம் கொஞ்சம், அதிலே வெந்தயம் ஒரு 10 அப்படி போட்டு நீங்கள் அதை கடுகு கொஞ்சம் இப்போ போட்டுக்கலாம். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஆல்ரெடி நம்ம போட்டு அரைச்சிருக்கோம். அதனால் இது ஒரு தாளிப்புக்காக தான். நல்லா பொரிஞ்சு வரட்டும். நம்ம இதுக்கு ஏற்கனவே நான் ஒரு மீன் குழம்பு செஞ்சுருக்கேன். ஆனால் இந்த சங்கரா மீன் பார்த்திங்கன்னா குழம்புக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு மீன். வெவ்வேறு மீனில் நாம் செய்வோம். ஆனால் இந்த சங்கரா மீன் வாங்கி செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் முள் இருக்கும், இருந்தாலும் டேஸ்ட்டு அப்படி இருக்குங்க. நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். அடுத்து 2 பச்சை மிளகா உடச்சி எடுத்துக்கோங்க. கீழே வேணாம், அப்படியே உடச்சி போட்டுருங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு அந்த டேஸ்ட் வரும். அப்போ என்கிட்ட சொல்லுவீங்க நீங்கள். அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் பொடிசாக ஒன்றுமா அரிஞ்சு எடுத்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிருக்கேன். உங்களோட ப்ரிஃபரன்ஸ், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தேவையான போல் ஊற்றிக்கோங்க. எல்லாருக்குமே மீன் குழம்பு வைக்க வராதுங்க. அது ஒரு சிலரோட கைப்பக்குவம், ஒரு சிலருக்கு நல்லா வரும். பாருங்கள், நல்லா வதங்கட்டும். ஆனால் நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆல்ரெடி ஒரு தக்காளி போட்டு அரைச்சிருக்கோம். இதில் 2 சின்ன சைஸ் தக்காளி நல்லா பழுத்ததை போட்டிருக்கேன் நான். நம்ம மிக்சியில் அரைக்கிறப்போ ஒரு பெரிய தக்காளி போட்டோம். ஸோ 3 தக்காளி நான் போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். அந்த தக்காளி எல்லாம் வெங்காயமெல்லாம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக நல்லா வதங்கி வரணும். அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு தேவையான ஒரு புளி எவ்வளோ 1 கிலோ மீனுக்கு தேவையோ நான் ஒரு கைப்பிடியில் அழுத்தி பிடிச்சா எவ்வளோ வருமோ அவ்வளோ புளி எடுத்து ஏற்கனவே ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். அதை நீங்கள் ஊற வைக்கிறது நல்லா வரலன்னு நீங்கள் சுடுதண்ணி போட்டு கூட ஊற வச்சு என்ன பண்ணலாம், புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா நல்லா நமக்கு அந்த பல்ப்பு ஜூஸ் கிடைக்கும். பாருங்கள், நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூட திப்பியெல்லாம் எடுத்துருங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கும் அப்போ தான். ஸோ இதை கரைச்சி வச்சுக்கலாம். அதே சமயம் நாம் வதக்கணும் இல்லையா. பாருங்கள், நல்லா எண்ணெய் வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு சின்ன டீஸ்பூனில் நீங்கள் உப்பு போடுறத மட்டும் மைன்யூட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது நல்லா வதங்கும். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரும். அதுக்காகத்தான். நல்லா எண்ணெயில் வதங்க தான் நமக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு டைம் இல்லாததுனால நான் டிலே பண்ணி தான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ டோன்ட் கோ அவே எனிவேர், ப்ளீஸ் ஸ்டே இயர். அடுத்து பாருங்கள், நல்லா பச்சை கருவேப்பிலை ஒரு 10 கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. இதுக்கு ட்ரையாக போட்டிங்கனால ஃப்ளேவர் வராதுங்க. எல்லாமே நல்லா பச்சையாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதையும் நல்லா சேர்த்து வதக்கி விடுங்க. நான் அப்லோட் பண்ணிட்டு தான் இருப்பேன், வீடியோ போட்டுட்டு தான் இருப்பேன். ஆனால் கொஞ்சம் டிலே ஆனால் கவலைப்படாதீங்க. அடுத்து நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் அதில் ஊற்றிக்கணும். என்னென்ன போட்டோம் ஞாபகம் இருக்குங்களா? சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி,
அடுத்து மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாமே போட்டு நம்ம அரைச்சோம் இல்லைங்களா பேஸ்ட்டாக, அந்த பேஸ்ட்டு தாங்க இது. அதையும் ஊற்றிக்கோங்க. நல்லா வதங்கி எண்ணெய் மேலே வரணும், அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். நமக்கு பாருங்கள், இது வதக்கும் போதே வந்து அந்த மீன் குழம்புக்கான அந்த வாசனை வந்து சூப்பராக வருதுங்க. சங்கரா மீன் குழம்பு சூப்பராக வீட்டில் சண்டேயில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றி கூட நீங்கள் 1 கிலோ மீன் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஆனால் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. குழம்பு நல்லா கொதித்து வரட்டும், வெயிட் பண்ணலாம், நல்லா கொதிக்கட்டும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் வந்து மற்றவங்களுக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், ஏன்னா அப்போ தான் உப்பு பார்த்துட்டு வேணும்னா அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நியூ டிஷ்ஷஸ் எதனா வேணுனாலும் சொல்லுங்கள், இல்லை வேறு டாபிக்ஸ் எதனா பேசணுன்னாலும் பேசலாம். எல்லாமே நம்ம ரெஃபர் பண்ணி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி தான் நம்ம சொல்ல போகிறோம். நம்மளுடைய ஓன் வியூ ஒன்றும் கிடையாது. பாருங்கள், நல்லா வந்து பாயில் ஆகி கொதித்து வருது பாருங்கள். நான் எவ்வளோ தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன், ஏன்னா இப்போ பாருங்கள் அப்படி வாசனை பயங்கரமாக வருதுங்க, சூப்பர் வாசனைங்க. அதுவே இந்த மீன் குழம்பை பழைய சாதத்தோட சேர்த்து சாப்பிட்றப்ப அப்படியே உருட்டிய குழி பண்ணி அந்த மீன் குழம்பு அதில் ஊற்றி சாப்பிட்றப்ப வரைவா அப்படி இருக்கும், சூப்பராக இருக்குங்க. நான் அதை தான் பண்ண போகிறேன். பாருங்கள், நல்லா கொதித்து வந்துடுச்சிங்களா, நல்லா தலைன்னு கொதிச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. நல்லா கொதித்து அந்த அளவு வந்து கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எந்த ரேஞ்சில் வேணுமோ அப்போ வந்து நீங்கள் மீனை ஆட் பண்ணிக்கலாம். சரியா? பாருங்கள், நான் எவ்வளோ தண்ணி ஊற்றினேன், இப்போ இந்த லெவலுக்கு தான் வந்திருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு காரம்லாம் கூட டேஸ்ட் பண்ணிக்கோங்க, தேவைன்னா நம்ம போட்டு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதே அளவில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பாயில் ஆகி வருது, தெரியுதுங்களா? பக்கத்து வீட்டுக்கு கூட இந்த வாசம் வீசும். வாவ்! இப்போ நம்ம சங்கராவை அதில் இறக்கலாமா குளியலுக்கு? பாருங்கள், ஒன்று ஒன்றா எல்லா மீனும் ஒரு கிலோவுக்கு ஒரு 10 பீஸ் மீன் வந்தது. எல்லாத்தையும் அழகாக அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா உள்ளே டிப் பண்ணி விடுங்க, அதோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதே மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க, சிம்மில் வச்சுக்கோங்க ஃப்ளேமை, இல்லைனா வந்து மீன் குழஞ்சி போயிடும். அப்புறம் நம்ம எடுக்கிறப்ப நமக்கு மீனெல்லாம் குழஞ்சிடுச்சின்னா நல்லா இருக்காது. நல்லா சிம் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை, கேஸை ஸ்டிம் பண்ணிவிட்டு அப்புறம் மீனை வந்து ஆட் பண்ணுங்கள். சங்கரா மீன் வந்து குழம்புக்கு ரொம்ப டேஸ்டிங்க, சூப்பராக இருக்கும். பாருங்கள், எல்லாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிட்டோம். வாவ்! நல்லா ஃப்ரெஷ் மீனுங்க. அந்த ஃப்ரெஷ் மீன் செய்கிறப்பவே நமக்கு அந்த டேஸ்ட் வந்து நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். எப்போவுமே மீன் குழம்பு நம்ம வச்சுட்டு உடனே சாப்பிட்றது ஒரு சிலருக்கு பிடிக்கும். ஆனால் அந்த மீனில் நல்லா அந்த காரம் புளிப்பு எல்லாம் ஏறிட்டு நல்ல டேஸ்ட் அப்சர்வ் ஆச்சுன்னா அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள். அப்போ சாப்பிட்ணும். நாம் செஞ்சுட்டு அட்லீஸ்ட் ஒரு 3-4 ஹவர்ஸ் வந்து நம்ம ரெஸ்டிங் பீரியட் கொடுத்துட்டு ரைஸ் வடித்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அதுக்கும் மேலே அடுத்த நாள் சாப்பிட்றப்ப செமையாக இருக்குங்க. கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கோங்க மேலே கார்னிஷிங்க்கு. நல்லா ஒரு கொதி வரட்டும், மீன் குழையாமல் பார்த்துக்கோங்க. அப்படியே கலக்கிறது இருந்தால் கூட ஒரு ஷார்ப்பாக இல்லாத பிளண்ட்டாக இருக்கக்கூடிய கரண்டியில் அப்படியே லைட்டாக கலரி விடுங்க. அப்படியும் இல்லைன்னா நீங்கள் அந்த வானலை கடாயை தூக்கி ஒரு லைட்டாக அப்படி குழுக்குனிங்கனாவே நமக்கு அது மிக்ஸ் ஆகிடும். ஸோ சின்ன சின்ன டெக்னிக்ஸு அதுதான் வந்து டேஸ்ட்டே கொடுக்கும் நமக்கு, எப்படி ஹவு டு ஹேண்டில் அப்படின்றது. ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் விடலாம், ஏன்னா நிறைய நேரம் பாயிலிங் டைம் ஆகாது வேகிறதுக்கு. சூப்பர், பாருங்கள், நான் கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். வாவ், எவ்வளோ சூப்பராக இருக்குங்களா? நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் மீன் குழம்பு வைப்பீங்க, ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. வாங்க இப்போ சாப்பிட்லாம். ரைஸ் சுட சுட இருக்குது, அதில் ஒரு பீஸ் போட்டு மீன் குழம்பு ஊற்றிருக்கேன். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னிட்டு? வாவ், மவுத் வாட்டரிங்காக இருக்கா? வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். ஒரு பச்சை மிளகாவோட சேர்த்து நம்ம அதில் இருக்கக்கூடிய பச்சை மிளகாய் எடுத்து போடக்கூடாது, அந்த குழம்போடு அந்த மீனோடு அப்படியே சேர்த்து அதை சாப்பிட்றப்ப சூப்பராக யம்மியாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. And share to your friends and subscribe my channel for more informative videos. If you like, please press the like button. பாருங்க, வாவ், எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சாப்பிடணும் போல் இருக்கா? யம்மி யம்மி டெலிஷியஸ் ஃபிஷ். சங்கரா மீன் மட்டும் இப்படி செய்ய தேவையில்ல, எல்லா மீனையுமே இந்த மெத்தட்லேயே செஞ்சிங்கனாலுமே உங்களுக்கு ரொம்ப சூப்பர்பாக இருக்குங்க. சுட சுட செமையாக இருக்குங்க. வாவ், வெரி நைஸ். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து கமெண்ட்ஸ் கொடுங்க. இதே அளவில் செய்யுங்க, எக்ஸ்ட்ராவோ கம்மியாவோ ஆட் பண்ணாதீங்க. ஒரு கிலோன்றப்ப இந்த மெத்தடில் செய்யுங்க. பாதின்றப்போ அந்த லெவலில் கொஞ்சம் கொஞ்சமாக தக்காளியோட புளியோட அளவை குறைச்சி செய்கிறப்போ சூப்பராக இருக்குங்க. Thank you my friends. See you on next video. Eat healthy and stay healthy.